பௌர்ணமி பூஜை 6 to 7. நம்ம 6 to 7 பூஜை பௌர்ணமி பூஜை. அமாவாசை மத்தியானம். ஆமாம் நிகழும் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ நல்லுசாய் அம்மன் மலைக்கோவிலில் பங்காளிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த 20/3/2026 தேதி முன்னாள் நிர்வாகிகள் பூசாரி முறை மாற்றியது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. மேலும் முறை மாற்றும் போது சுவாமிக்கு சொந்தமான பொருட்கள் முன்னாள் நிர்வாகிகளால் சரிபார்க்கப்பட்டது. அப்போது 2 வெண்கல விளக்குகள், 6 கிராம் செயின், 2 கிராம் பொட்டுத்தாலி, மணித்தட்டு போன்ற பொருட்கள் இல்லாமல் போனது பற்றியும் 3.25 பவுன் ஆரம் பொருட்கள் சரிபார்க்கும் போது இல்லாமல் போனது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. அதில் 3.25 பவுன் ஆரம் பூசாரி காளிதாஸ் பொறுப்பில் வர வேண்டும் என்றும் பங்காளிகளால் முடிவு செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக முன்னாள் நிர்வாகஸ்தர்களிடம் பூசாரி தரப்பில் சென்று விளக்கம் கேட்டு வர பங்காளிகள் கேட்டுக்கொண்டனர். மேலும் பொருட்கள் இருப்பு குறித்த விவரம் ஒரு பிரதி வாங்கி கொண்டு வந்து தர வேண்டும் என்றும் பங்காளிகள் கேட்டுக்கொண்டனர். மேலும் கடந்த 15/3/2026 நடந்த வரவு செலவு மீட்டிங்கில் பூசாரி மணிகண்டன் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி பக்க பூசாரி பொறுப்பிலிருந்து பங்காளிகளால் நீக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னிட்டு பூசாரி மணிகண்டனும் அவர்களது குடும்பத்தார்களும் பங்காளிகள் முன்னிலையில் இனிமேல் இது போன்று தவறு நடக்காது என்றும் நடுநிலையாக செயல்படுகிறோம் என்றும் கேட்டுக்கொண்டனர். அதனால் பங்காளிகள் அனைவரும் பூசாரி மணிகண்டன் மீண்டும் பக்க பூசாரியாக செயல்பட ஏகமனதாக சம்மதம் தெரிவித்தனர். மேலும் பூசாரி குடும்பத்தார்கள் தரப்பில் இனிவரும் காலங்களில் பூஜை சம்பந்தமான விஷயங்களில் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் தற்போதைய நிர்வாகம் இவர்களை கலந்து கொண்டு நடுநிலையாக செயல்படுவதாக கூறினர். மேலும் ஆடி 18 மற்றும் தெவ திருவிழா நடைபெறும் சமயங்களில் தாசில்தார் கூறியது போல இருதரப்பும் ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே சுவாமி பொருட்கள் மற்றும் சுவாமி சிலை எடுத்து பூஜை செய்வோம் என்றும் உறுதிபட கூறினர். இதனை பங்காளிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பௌர்ணமி குழு பூஜை மாலை 6 to 7 மணிக்கு நடைபெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. பங்காளிகள் கூட்டம் மாலை 5 மணி அளவில் நிறைவு பெற்றது. அவ்வளவுதான். பௌர்ணமி குழு அன்னதானம் மாலையில அன்னதானம், பௌர்ணமி பூஜை, அன்னதானம் அது மதியம். பொது பூஜை 1 to 2, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை பொது பூஜை 1 to 2. மற்ற விசேஷ நாள்ல அமாவாசைக்கு எழுதுறது